இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இருளை மாற்ற வல்லவர். தியான வசனம்: படைகளின் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். திருப்பாடல் அதிகாரம் 80 வசனம் 7. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று அநேக மக்களுடைய குடும்ப வாழ்வில் இருள் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், மேட்டிமைகள், வைராக்கியங்கள் போன்ற பிசாசின் குணங்கள் மனிதரில் காணப்படுவதையும் பார்க்கின்றோம். இந்த இருளையெல்லாம் மாற்ற வல்லமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஆம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் பிரவேசிக்கும் பொழுது அங்குள்ள இருளை எல்லாம் அற்புதமாய் ஒளியாக மாற்றுகின்றார். விவிலியத்திலே சவுல் என்ற கொடிய மனிதரை குறித்து வாசிக்கின்றோம். அதே மனிதர் ஆண்டவரது அன்பின் கயிறுகளால் இழுக்கப்பட்டு அவரை தரிசித்த பொழுது ஆண்டவர் அவரை பவுல் என்ற தெய்வ மனிதராக மாற்றினார். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார் என்று அவரே சொல்வது எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். இது போன்ற ஒரு குடும்பம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செய்து அதிலேயே திருப்தியாக வாழ்ந்து வந்தார்கள். எத்தனையோ ஊழியர்கள் அவர்களுக்கு புத்தி சொன்ன போதிலும் அவர்களை பிசாசின் குணங்கள் நிரப்பி இருந்தபடியினால் அநேகருக்கு பிரச்சனையை கொடுக்கிறவர்களாகவே வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர்களுடைய உறவினர் ஒருவர் வெளியூரிலிருந்து அவர்களை பார்க்க வந்தார். அவரோ சமீபத்தில் ஆண்டவரின் அன்பை ருசித்திருந்தார். ஆகவே இவர்கள் வாழ்க்கையின் குறைவுகளையெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு மெதுவாக நான் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட மீட்பை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தாரை ஒவ்வொருவராக இருள் நிறைந்த வாழ்விலிருந்து மீட்டெடுத்தார். இந்த குடும்பத்திற்குள் இயேசுவின் ஒளி பிரகாசிக்க ஆண்டவர் என்னையும் ஒரு கருவியாக உபயோகித்தாரே என்று சந்தோஷமாக அந்த உறவினர் தன் ஊர் திரும்பினார். ஆம் பிரியமானவர்களே, நம் குடும்பங்களிலே நமக்கு அருமையானவர்கள் வாழ்விலே இருள் இருக்குமானால் நாம் அதை பார்த்து கொண்டு ஏனோதானோ என்று இருக்கிறோமா? இந்த மனிதரைப் போல பாரத்தோடு என் வாழ்வில் நீர் அருளி செய்த தெய்வீக ஒளி மற்ற மக்கள் வாழ்விலேயும் வீசும்படி நீரே அருள் தாரும் என்று ஆண்டவரை நோக்கி கருத்தாய் பிரார்த்தனை செய்வீர்களானால் உங்கள் குடும்பமும் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் யாவரும் இந்த தெய்வீக ஒளியை கண்டடைய ஆண்டவர் அருள் புரிவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? ஒளிமயமான ஆண்டவரே, நீர் தெய்வீக ஒளியாக என்னிலும் என் உறவினர்கள் வீட்டிலும் என் நண்பர்கள் வீட்டிலும் உள்ளங்களிலும் பிரகாசித்து வாழ்வின் இருளையெல்லாம் மாற்ற நான் கண்ணீரோடு ஜெபிக்கின்றேன். இன்று முதல் தெய்வீக ஒளி வீசட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் ஒளியின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.